இந்த 3 கலர் பாஸ்போர்ட் யாரு யாரு யூஸ் பண்ணுவேன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் பாஸ்போர்ட்டின் 3 நிறங்கள் பற்றி பார்க்கலாம். நீல நிற பாஸ்போர்ட் யாருக்கு கிடைக்கும்? நீல நிற பாஸ்போர்ட் என்பது சாதாரண குடிமக்களுக்கு ஆர்டினரி சிட்டிசன்ஸ் வழங்கப்படும் பாஸ்போர்ட். அதன் பயன்பாடு சுற்றுலா, குடும்ப விஜயம், வியாபாரம், கல்வி முதலியவற்றிற்கு குடும்ப வருகை, வணிகம், கல்வி போன்றவை. நன்மைகள்: அதிக நாடுகளுக்கும் விசா வசதிகளில் சாதாரண நிலை, வழக்கமான விசா அணுகல் மற்றும் சாதாரண பயண சலுகைகள். நீல நிறத்தின் முக்கியத்துவம்: பாஸ்போர்ட் ஆரம்பத்தில் கைமுறையாக சரிபார்க்கும் போது சாதாரண குடிமக்களையும் அரசு அதிகாரிகளையும் எளிதாக வேறுபடுத்தி அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக இந்த நிற வேறுபாடு கொண்டுவரப்பட்டது. மேலும் இது கடலில் உள்ள நீல நிறத்தை குறிப்பதால் சர்வதேச பயணங்களுக்கு பொருத்தமான நிறமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. வெள்ளை நிற பாஸ்போர்ட் அரசு அதிகாரிகளுக்கு, அரசு அலுவலர்களுக்கு, அரசு பணியில் உள்ளவர்கள், அரசு நியமனத்தில் பயணம் செய்பவர்கள், உத்தியோகபூர்வ கடமையில் பயணிக்கும் அரச ஊழியர்கள் என்றால் IAS, IPS போன்ற உயர்தர அதிகாரிகள், மத்திய மாநில அரசு துறைகளில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் அரசு பணியின் நிமித்தமாக வெளிநாடு செல்லும் ஊழியர்கள் இதற்கு தகுதியானவர்கள். அரசு வேலைகள், அதிகாரப்பூர்வ சந்திப்புகள், மாநாடுகள் முதலியவை, உத்தியோகபூர்வ வருகைகள், மாநாடுகள், கூட்டங்கள், அரசாங்க வேலைகள் போன்றவை. நன்மைகள்: விசா கட்டணத்தில் தள்ளுபடி மற்றும் விரைவான செயல்முறை, விசா கட்டண சலுகைகள் மற்றும் விரைவான செயலாக்கம். சொந்த பயன்பாட்டிற்காக சுற்றுலா, தனிப்பட்ட பயணம். இவர்கள் இந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்த முடியாது. அதற்கு அவர்கள் சாதாரண நீல நிற பாஸ்போர்ட்டை தான் பயன்படுத்த வேண்டும். வெளிநாட்டு விமான நிலையங்களில் உள்ள இமிகிரேஷன் கவுண்டர்களில் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதனால் சோதனைகள் மிக வேகமாக முடியும். சாதாரண குடிமக்களை விட இவர்களுக்கு விசா கிடைப்பது எளிது. சில நாடுகளுக்கு செல்ல விசாவிலிருந்து விலக்கு அல்லது சிறப்பு அனுமதிகளும் கிடைக்கும். சர்வதேச அளவில் அவர்கள் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாக கருதப்படுவதால் உரிய பாதுகாப்பு மற்றும் மரியாதை கிடைக்கும். மகரூன், கருஞ்சிவப்பு நிற பாஸ்போர்ட் தூதர்கள் மற்றும் உயர் பதவி அதிகாரிகளுக்கு. தூதர்கள் மற்றும் உயர் பதவி அதிகாரிகளுக்கு இராஜதந்திரிகள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள். தூதர்கள், தூதரக அதிகாரிகள், VIP பிரிவினர்கள், முக்கிய பிரமுகர்கள், தூதரக பணிகள், சர்வதேச நிகழ்ச்சிகள், உயர்நிலை சந்திப்புகள், சர்வதேச நிகழ்வுகள், உயர்மட்ட கூட்டங்கள், முழுமையான தூதரக சலுகைகள், விசா விலக்கு மற்றும் முன்னுரிமை, முழு இராஜதந்திர சலுகைகள், விசா விலக்குகள் மற்றும் முன்னுரிமை. வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் பணிபுரியும் அதிகாரிகள் IFS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதிகாரிகள். இந்திய பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் MPS. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர் போன்ற மிக உயரிய அரசியலமைப்பு பதவிகளில் இருப்பவர்கள். இந்த அதிகாரப்பூர்வ பயணங்களின் போது அவர்களுடன் செல்லும் அவர்களது கணவர் மனைவி அல்லது குடும்பத்தினருக்கும் இந்த பாஸ்போர்ட் தற்காலிகமாக வழங்கப்படலாம். உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு செல்ல இவர்களுக்கு விசா தேவையில்லை. விசா இல்லாமலோ அல்லது விமான நிலையம் சென்றடைந்தவுடன் விசா ஆன் அரைவல் முறையிலோ எளிதாக நுழையலாம். சர்வதேச வியன்னா ஒப்பந்தத்தின்படி, வியன்னா கன்வென்ஷன், மெரூன் பாஸ்போர்ட் வைத்திருக்கும் ஒரு தூதரை வெளிநாட்டு அரசாங்கங்கள் அவ்வளவு எளிதாக கைது செய்யவோ அவர்கள் மீது வழக்கு தொடரவோ முடியாது. விமான நிலையங்களில் இவர்களுக்கென்று தனி இமிகிரேஷன் பாதைகள் இருக்கும். வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை. இவர்களது உடைமைகளும் தீவிர சோதனைக்கு உள்ளாக்கப்படாது. விசா தேவைப்படும் ஒரு சில நாடுகளும் இவர்களுக்கு மிக குறுகிய நேரத்தில் விசா வழங்கிவிடும். வெள்ளை நிற பாஸ்போர்ட்டை போலவே இந்த மெரூன் பாஸ்போர்ட்டையும் தனிப்பட்ட சொந்த பயணங்களுக்கு, சுற்றுலா போன்றவற்றுக்கு பயன்படுத்த முடியாது. அரசாங்க ரீதியான அதிகாரப்பூர்வ பயணங்களுக்கு மட்டுமே இதை பயன்படுத்த அனுமதி உண்டு. அவர்கள் சொந்தமாக வெளிநாடு செல்ல விரும்பினால் சாதாரண நீல நிற பாஸ்போர்ட்டை தான் பயன்படுத்த வேண்டும். இதுபோன்று யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் கமெண்ட் பண்ணுங்க.